பகவத்கீதை 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். 11வது வகுப்பு 16வது ஸ்லோகம். ஞானேன து தத்ஞானம் ஏஷாம் நாச்சிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம் ஞானேன து தத்ஞானம் ஏஷாம் நாச்சிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம். நம்முடைய எல்லா துயரத்துக்கும் அறியாமைத்தான், அஜ்ஞானம்தான் காரணம் என்று ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கோம். பகவான் இந்த கருத்தை நமக்கு சென்ற ஸ்லோகத்தில் 15வது ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தார். எல்லா இடத்துல ஆத்மா தான் இருக்கு, அது நம்மை எங்கும் விட்டு சென்று விடுவதில்லை. அதை விட்டு நாம் இருப்பதில்லை, அதுவும் நம்ம விட்டு எங்கும் செல்வதில்லை. இன்னொன்னே பார்த்தோம், அறியாமல் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அறியாமுடைய விளைவு இருக்க மோகம், அத்தியாசம், அதுதான் நமக்கு அதிக பிரச்சனையை சொல்லி பார்த்தோம். அதனால தான் துயரப்படுகின்றார் உயிர்கள் சொல்லி பார்த்தோம். பிறகு இந்த அறியாமைக்கு சில லட்சணங்களை பார்த்தோம். முதல் லட்சணம் அல்லது முதல் தன்மை அனாதி சொல்லி பார்த்தோம். அறியாமைக்கு தோற்றமில்லை, ஆனால் தோற்றமில்லாததற்கு அழிவுமில்லை என்ற ஒரு நியாயம் இருந்தால் இந்த இடத்துல அஞ்ஞான விஷயத்தில், அறியாமை விஷயத்தில் அறியாமைக்கு முடிவு உண்டு. எப்பொழுது? அறிவு வரும் பொழுது. ஆகவே இது ஒரு லட்சணமாக பார்த்தோம். அடுத்து 2வது லட்சணமாக ஞான ஞாஸ்யம், அந்த அர்த்தத்தையும் பார்த்தோம். அறிவு எதையும் நீக்காது, எதை உற்பத்தி செய்யாது. செயல்தான் ஒன்றை செயலை செய்யும், உற்பத்தி செய்யும். ஆனால் அறிவானது அறியாமையை நீக்கும் என்றும் பார்த்தோம். அடுத்து 3வது அஜ்ஞானம் ஆவரண சொரூபம், மறைப்பது, மறைக்கின்ற தன்மையுடைய சொல்லிப்பார். அப்போ ஆத்மாவை அஜ்ஞானம் மறைக்கிறதுன்னா அஜ்ஞானம் ரொம்ப பெருசா இருக்குமோ? ஒன்றை மறைக்கின்ற பொருள் அதை விட பெருசா இருக்கணும் இல்லையா? சூரியனை மேகம் மறைப்பதால் மேகம் பெரியதா என்றால் அப்படி இல்லை, நம்முடைய கண்ணுக்கு மறைக்கின்றது, அது போல சொல்லிப்பார். அப்படி நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை, நான் ஆத்மா என்பதை மறைப்பதனால் நமக்கு என்ன அறிவு வந்திருக்கு, அல்லது நாம் எதை சரி என்று புரிந்து கொண்டுள்ளோம் என்றால், உடலை மனதை நான் என்று தவறானதை சரியானதாக நாம் மனதில் நினைத்து கொண்டிருக்கோம். இதையெல்லாம் சென்ற வகுப்பில் நாம் பார்த்திருக்கணும். அதனால் என்ன ஆகின்றது? நான் செய்பவன் கர்த்தா என்றும் அதன் பலனை அனுபவிக்கக்கூடிய போக்தா என்றும் பாவ புண்ணியங்களை செய்து சேர்த்து இந்த சம்சார உலகத்தில் உழன்று கொண்டுள்ளோம் என்றெல்லாம் பார்த்தோம். ஆக இந்த அறியாமையை நீக்கியவர்கள் ஞானிகள். ஆனால் அஞ்ஞானிகள் அறியாமையில் உழன்று கொண்டு துக்கப்பட்டு கொண்டுள்ளார்கள். அதைத்தான் இங்கு பகவான் பேசுகின்றார். ஸ்லோகத்தை பார்ப்போம். ஞானேன து தத் அஜ்ஞானம் ஏஷாம் நாச்சிதம் ஆத்மனக. ஆத்மனக தன்னுடைய, தன்னை பற்றிய, இங்கு தன்னை பற்றிய என்றால் ஆத்மாவை பற்றிய, ஞானேன ஆத்மாவை பற்றி அறிவினால், ஞானத்தினால். து என்றால் குறிப்பாக ஒரு அர்த்தமில்லை என்றாலும் கூட அதற்கு வேறுபட்ட தத்து, அந்த அஞ்ஞானமானது ஏஷாம் எவர்களால், எவர்களுக்கு நாச்சிதம் அழிக்கப்பட்டதாக, நீக்கப்பட்டதாக எது இருக்கின்றதோ. இங்கு பகவான் ஞானமானது அஞ்ஞானத்தை நீக்கும் என்ற அர்த்தத்தில் இங்கு பேசுகின்றார். ஆக அஞ்ஞானம் எவர்களுக்கு அழிக்கப்பட்டதாக இருக்கின்றதோ, நீக்கப்பட்டதாக இருக்கின்றதோ, இந்த இடத்துல ஆத்மனக என்பதை 2 இடத்துல சேர்த்துக்கணும். அதெல்லாம் சென்ற வகுப்புல பார்த்த கருத்து தான், 2 இடத்துல சப்ளை பண்ணி பார்த்துக்கணும். முதலில் ஆத்மாவை பற்றிய ஞானேன ஆத்மனக, ஆத்மாவை பற்றிய ஞானத்தினால், அறிவினால். 2வது ஆத்மனக அஜ்ஞானம், ஆத்மாவை பற்றி அஜ்ஞானம் யாருக்கு நீக்கப்பட்டதோ. வாழ்க்கையில வேறு எந்த ஞானம் வந்தாலும் நம்முடைய துயரத்தை முழுமையாக நீக்க முடியாது. ஆத்மாவை பற்றிய ஞானம்தான் நம்முடைய அனைத்து துயரத்தையும் நீக்கும். அப்படி நீக்குகின்ற, அந்த நீக்கிய பிறகு அதனால் வருகின்ற பலனைத்தான் நாம் முக்தி அல்லது ஜீவன் முக்தி என்று சொல்லுகின்றோம்.
ஆக இந்த இடத்துல இன்னொரு கருத்தையும் பார்த்தோம். வெறும் ஈஸ்வர ஞானத்தினால் மட்டும் முக்தி இல்லை, அந்த ஈஸ்வர ஸ்வரூபமாக பிரம்மஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன் என்ற அறிவு தான் முக்தி அல்லது மோட்சத்தை தரும் என்று பார்த்தோம். அடுத்து இரண்டாவது வரையும் பார்த்தோம். அப்படி நம்மை பற்றிய துயரம் நம்மை பற்றிய அறியாமையினால் தான் வந்தது. ஆகவே தேஷாம் அவர்களுக்கு ஆதித்யவத்து, ஆதித்யவத்து என்றால் சூரியனை போல என்ன செய்கிறது, சூரிய வெளிச்சமானது இருக்கின்ற பொருள்களை காட்டி தருகின்றது, விளக்குகின்றது. அதுக்கு ஒரு வார்த்தை போட்டார், பிரகாஷயத்தை, விளக்குகின்றது, காட்டி தருகின்றது. ஆக அறிவும் எதை காட்டி தருகின்றது, தத்து பரம், தத் பரம், அந்த பிரம்மத்தை விளக்கி காட்டுகின்றது. எப்படி சூரிய வெளிச்சம் உலகத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் நமக்கு பிரகாசப்படுத்தி காட்டி தருகின்றது, அது போல இந்த ஞானமானது நம்முடைய சொரூபத்தை, ஆத்மாவை, பிரம்மத்தை, நானாக இருக்கும் தன்மையை விளக்கி காட்டி தருகின்றது. ஆத்மாவை பற்றி அஞ்ஞானம் யாருக்கு நீக்கப்பட்டதாக இருக்கின்றதோ அவர்களுக்கு ஆத்மாவை பற்றிய ஞானத்தினால் சூரியனை போல இந்த அறிவானது பிரம்மத்தை விளக்கி காட்டுகின்றது. ஆக எல்லா விதமான துயர காரணம் அஞ்ஞானம். இது ஒரு பெரிய விஷயம் சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் சென்ற வகுப்புல பார்த்ததுதான். பொதுவாக நாம நம்முடைய துயரத்துக்கு காரணம் வேற எதோ நினைக்கிறோம், அவர்கள் இவர்கள் சூழ்நிலை மற்றது அதெல்லாம் நினைக்கிறோம். உண்மையில் அப்படி இல்லை. என்னுடைய அறியாமை தான் என்னுடைய துயர காரணம். அது எதை பற்றி அறியாமை என்றால் ஆத்மாவை பற்றி அறியாமை. அப்படி வேறு எதோ நினைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த துயரத்தை போக்குவதற்கு எதையோ செய்கின்றோம். அப்படி இல்லாமல் துயர காரணம் மேலோட்டமாக பல காரணங்கள் நினைத்தாலும் கூட உண்மையில் ஆழ்ந்து யோசிக்கும் போது ஆத்மாவை பற்றி அஞ்ஞானம் தான் நம்முடைய துயரத்துக்கு எல்லா வகையிலும் காரணம் என்று தெரிவதே பெரிய ரகசியம் என்று சொல்லி பார்த்தோம். இது பலருக்கு தெரிவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். ஆகவே பகவான் அஞ்ஞானத்தையும் கொடுத்து அஞ்ஞானத்தை கொடுத்துள்ளேன் என்பதை மறைத்து வைத்துள்ளார் என்பதையும் பார்த்தோம். எனக்கு அறியாமை இருக்கின்றது என்பது கூட தெரியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அறியாமை இருப்பதையும் மறைத்து வைத்துள்ளது. அதுக்கு ஒரு 4 வார்த்தைகளை பார்த்தோம், அதோடு நாம் நிறுத்தி இருந்தோம். வேதாந்தத்துக்கு அல்லது படிப்பதற்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து வந்தவர்களுக்கு பேரு ஜிக்ஞாசுக்கள் அப்படி சொல்லுவோம். ஜிக்ஞாசு சொன்னா நான் அறியாமல் இருக்கின்றேன், அந்த அறியாமையை போக்கிக் கொள்வதற்கு எனக்கு அறிவு வேண்டும் என்று அந்த அறிவை பெறுவதற்கு முயற்சி செய்பவர்கள். எனக்கு அறியாமை இருக்கின்றது என்பதை தெரிந்து வைத்துள்ளார்கள். எனக்கு தெரியாது என்பது தெரிந்துள்ளது அவர்களுக்கு. எனக்கு தெரியல என்பது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு அதுவே தெரிவதில்லை. ஆக அதில் பார்த்தோம் 4 விஷயங்கள். தெரியாது என்பது தெரியாது என்பது தெரியும். எனக்கு தெரியல என்பது அவர்களுக்கு தெரிகின்றது. அவர்களால் தெரிய வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். அடுத்து தெரியும் என்பது தெரியாது. எனக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது. ஆஞ்சநேயர் போல அவருக்கு நிறைய சக்தி இருக்குன்னு அவருக்கு தெரியல, யாரும் சொன்ன பிற்பாடு தெரியுது. அடுத்து தெரியும் என்பது தெரியும். இதுதான் ஞானி. தெரியும் என்பது தெரியும். ஆமா, நான் ஆத்மா என்பது தெரியும் அவர்கள். அடுத்து 5வது ஒரு ஆள் இருக்காரு, தெரியும் என்று நினைத்து கொண்டிருப்பார். அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லுவார். இந்த 4 விதமானவர்கள் சாஸ்திரம் சொல்றது. 5வது விதமானவர்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இதெல்லாம் கட்டோபநிஷத்துல நாம நிறையவே இந்த 4 வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு விசாரம் பண்ணியிருக்கோம். ஆக அறியாமையினால் நான் துயரப்படுகின்றேன் என்பதும் பல பேருக்கு தெரியவில்லை என்பதும் தெரியல அவங்களுக்கு. ஆக கட்டாயம் நம் ஆத்மாவை யாராவது திட்ட முடியுமா சொன்ன ஒருத்தர் சொன்னார், யாரும் நம்முடைய ஆத்மாவை திட்ட முடியாது. திட்டினால் என்ன ஆகின்றது என்றால் அவர்களையே அவர்கள் திட்டிக் கொள்கிறார்கள் என்ற அர்த்தம். ஏன்னா அவரும் ஆத்மா தானே. அப்படி நினைத்தால் அப்ப நமக்கு என்ன ஆகி விடுகின்றது, அப்பா அவரே திட்டிக்கிறார். சரி, நம்ம சில நேரம் சொல்லுவோம், உங்களையே நீங்க சொல்லிக்கிட்டுறீங்க, தன்னை போல் பிறரை சரி போங்கன்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கு ஆத்திரம் அதிகமாயிடும். ஆக அனாத்மாவை தானே திட்ட முடியும், நிந்திக்க முடியும். கடைசியில் எதில் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகளும், நம்முடைய அறியாமையில் அஞ்ஞானத்தில் தான் இருக்கின்றது. உடல் நான் என்பதால் உடலுக்கு வருகின்ற நலம் கேடல எனக்கு வந்ததாக கருதுகின்றேன் அறியாமையினால். ஆகவே துயர காரணம் ஆத்மாவை பற்றிய அஞ்ஞானம். ஆக ஆத்மாவை இங்கு எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தாவாக போக்தாவாக புரிந்து கொள்ளக்கூடாது. நான் அகர்த்தா அபோக்தா என்று ஆத்ம லட்சணங்களை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை, செய்பவனும் இல்லை, செய்விப்பவனும் இல்லை. ஆகவே நான் செய்பவனும் இல்லை, செயல் பலன்களை அனுபவிப்பவனும் இல்லை.
பிற்பாடு இதெல்லாம் யார் செய்வது சொன்னா, இந்த உடல் மனம் செய்கின்றது, எனக்கு இல்லை இதெல்லாம் என்று புரிந்து கொண்டு ஆத்மாவை பற்றி அறியாமையினால் ஜந்தவக ஜீவர்கள் துயரப்படுகின்றார்கள். அறியாமை நீக்கினால் தத்பரம் பிரகாஷயதி, ஆத்ம பிரகாசத்தை அவன் அறிகின்றான். அறிவதனால் அவன் அறியாமையினால் இழந்ததை அறிவினால் அடைந்ததை போல அவன் ஆகின்றான். ஏன்னா நான் அதுவாகத்தான் இருக்கேன். நான் ஏற்கனவே ஆத்மாவை தான் இருக்கேன். இனி அறிஞ்சதுனால ஒன்று அடையல, அறியாமையினால் இழந்ததை போல நினைக்கின்றேன். அறிவினால் இது அடைந்ததை போல ஒரு திருப்தி நிறைவு வருகின்றது. இனி அடுத்த கேள்வி, அறியாமையை நீக்குவது ஞானம் என்றால் இந்த ஞானத்தை நான் எப்படி பெறுவது, யாரிடம் பெறுவது, யார் தருவார்? அறியாமையை நீக்குவது, அஞ்ஞானத்தை நீக்குவது ஞானம் என்றால் இந்த ஞானத்தை எப்படி, எங்கு, யார் தருவார்கள், எப்படி நான் பெறுவது? தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஆமா, ஒரு நல்ல ஒரு சம்பிரதாயத்தில் வந்த குருவை அணுகி அவரை பணிந்தும் கேட்டும் அவருக்கு பணிவிடைகளை செய்தும் அதனை நீ தெரிந்து கொள்வாயாக. பகவானே சொல்லுங்க, என்னுடைய பிறவி மாற்று உபாயம் உண்டு என்றீரே, எனக்கு அந்த பிறவி மாற்று உபாயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கிறான் கையில் நவனிடத்தில். சொன்னபடி கேட்பாயாக தொடர்பவன் தொலையும் என்றார் குருநாதர் சொன்னார். சொன்னபடி கேட்க மாட்டா தொண்டனே நானாலும் சுவாமி, என்னதன் கருணையாலே நீர் என்னை ஆளலாம் என்று கேட்கின்றார். இதெல்லாம் அங்கே குரு சிஷ்யர்கள் சந்திக்கும் போது அழகான இடங்கள். அது போல இந்த இடத்துல என்ன பண்ணணும், நல்ல ஒரு சத்குருவை நாடி சம்பிரதாயத்தில் வந்த குருவிடத்தில் அவர் சாஸ்திர ஞானத்தை பெற்றவராக இருக்கணும். அந்த சாஸ்திர கருத்துக்களைத்தான், அந்த கருத்துக்களோடு கூடிதான் உன்னுடைய மனநிலையை புரிந்து உனக்கு இவைகளெல்லாம் உபதேசம் செய்வார். அவரிடத்துல சென்று பணிந்து கேட்டு அந்த அறிவை நீ பெற்று கொள்வாயாக. அந்த அறிவை பெறுவதற்கு நீ கொடுக்கக்கூடிய காணிக்கை என்ன தெரியுமா? எந்த காணிக்கையை கொடுத்தாலும் இது ஈடாகாது. அவருக்கு செய்கின்ற சேவை, தொண்டு, அவர் அணுகி அவருக்கு தேவையான ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் இருக்கும். எவ்வளவு இருந்தாலும் அவருக்கு தேவைகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதுதான் எளிமை தவத்தின் இலக்கணம் சொல்லி சொன்னோம். கௌப்பீன வந்தக கழு பாக்ய வந்தக, ரொம்ப முக்கியம். ரொம்ப குறைஞ்ச தேவைகள் தான் இருக்கு, என்ன பெருசா இருக்கு. ஆக அந்த அறிவின் மூலம் அறியாமை நீக்கினால் பிரம்ம பிராப்தி. அதற்கு என்ன தேவை? அதிகாரித்துவம் தேவை. அதிகாரித்துவம்னா என்ன? சாதன சதுஷ்டய சம்பத்தி. அந்த சம்பத்தியை உடைய சம்பன்னனாக, நன்கு அந்த தகுதியுடைய சிஷியனாக நீ உன்னை மாற்றிக்கொண்டு அந்த தகுதியோடு கூடியவனாக குருநாதரை அணுகி, அதான் சொல்றான் சமித்பாணிகி சன்ன. சமித்பாணியோடு, சமித்பாணி என்றால் குருவை அணுகுவதற்கு அவன் போனவன் வெறுங்கையோடு போகாமல் ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினான். வெறுங்கைன்னு சொல்றது என்ன சொல்லி சொன்னா, தகுதியோடு கூடியவனாக சொல்லி அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மேலோட்டமான அர்த்தம், பெரியவர்களை பார்க்க செல்லும் பொழுது வெறுங்கையோடு போகாது சொல்லுவாங்க. குழந்தைகள், கர்ப்பவதி, அடுத்து குருமார்கள் பெரியவர்களை பார்க்க செல்லும் பொழுது ஏதாவது கொண்டு சொல்லி அது ஒரு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அங்கு சமித்பாணிகி சன்னு சொல்லி சொன்னா, இங்க வெறுங்கையோடு போகாம, இந்த ரெண்டு வார்த்தை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அந்த சமித் என்பது அங்கு தகுதியை குறிக்கின்றது. இங்கு வெறுங்கையோடு போகாது என்பது அங்கேயும் அவனுடைய சிஷியனுடைய தகுதியைத்தான் குறிக்கின்றது. இந்த தகுதியோடு கூடியவனாக தகுதியோடு கூடியவனாக இருக்க சிஷியன் குருவிடத்தில் எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்கள் என்று கேட்டால் குருவானவர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டார் சொல்றார். நல்ல ஒரு ஆத்ம ஞானத்தை உடைய ஒரு குருவை பேச வைக்கக்கூடிய தகுதி சக்தி யாருக்கு இருக்கின்றார்? தகுதியோடு கூடிய சிஷியனை தான். அதை அவர் பார்க்கும்போது தெரிந்து கொள்வார். அதன் பிறகு குருவுடைய பொறுப்பு அதிகமாகி விடுகின்றது. தன்னை போல அந்த சிஷியனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து நிறைவுபடுத்துவதற்கு அதிகமாக முயற்சி எடுத்துக்கொள்கின்றார், மெனக்கடுறார். அது நமக்கு புரியணும். அன்னை போலும் அருள்மிகுக்கும் மண்ணும் ஞான வரதனே, என்னையே எனக்களித்த நின்னையான நினைவனே. அம்மாவை போல நமக்கு கூட இருந்து தேவைகள்லாம் பார்த்து இந்த ஞானத்தை கொடுத்து நம்ம நிறைவு செய்து பிறகு என்ன பண்ணுவார்? சென்று வா மகனே, சென்று வா, நல்லா போய் நிறைவா ஆனந்தமா அமைதியா இரு. வெளியே போய் இருக்க முடியலையா, இங்கே இருக்கிற இடத்துல இரு, ஆனந்தமா இரு, ஆத்ம ஞானத்தோட நிறைவாயிரு, உன்னை நீ நிறைத்துக்குள் சொல்வார். அதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை நாம் அர்ப்பணிச்சிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையே ஆசிரமங்கள்லையோ மற்ற இடத்துலையோ நாம் வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னா, இந்த வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய சாதனங்களை செய்து ஞானத்தினால் நம்ம நிறைத்து கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அந்த லட்சியத்திலிருந்து கொஞ்சம் கூட அப்படி இப்படி மாறிடக்கூடாது. நிறைய நேரத்தை என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னா, போகும்போது ஒரு லட்சியத்துக்காக போவோம். அந்த இடத்துல சென்ற பிறகு
நமக்கு வேற வேற பாதைகள்லாம் மாறிடும். அப்படி மாறாமல் நாம் எதுக்கு வந்தோமோ அது மட்டும்தான் என்னுடைய லட்சியம். அதற்காக என்னென்னலாம் செய்யணுமோ அந்த சாதனங்களை நிச்சயமாக முறையாக தீவிரமாக செய்து நாம் இருக்கிற இடத்துல நம்மால் முடிந்த கைங்கரியங்களை செய்து கொண்டு கர்மயோகமாக செய்து கொண்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச தகுதி குறைபாடுகளை நீக்கி கொண்டு ஞானத்தை பெற்று நாம் நம்மை நிறைத்து கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையோட லட்சியம். அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னால், ஆசிரமங்களில் வேறு இடத்துலையோ சத்சங்கத்தில் ஒரு குருமாரில் அணுகணும்னா அங்கே இருக்கிற மற்ற விஷயங்களை டைவெர்ட் ஆகிடும். அது கூடாது. அதுக்கு தான் இந்த பிறவி இவ்வளோ பேசுறது இவ்வளோ செய்யறது. அதை அறிந்து அதில் நிஷ்டையாக்கிடணும், ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்ற தத்பித்தி பிரணி பார்த்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. சரி, அதிகாரித்துவம் தேவை சொல்லி சொன்னோம். அதிகாரித்துவம் கொஞ்சம் கூட குறையிருந்தா என்ன பண்ணோம், வெளியே இருந்தாலும் 4 பேர்கிட்ட கிடைக்கிற அடி உத மிதியில் கொஞ்சம் பக்குவம் வந்துடும். செயல்கள் மூலமாக நமக்கு கொஞ்சம் தகுதிகள் வரும். ஒரு ஆசிரமத்துக்கு மற்றதுக்கு வந்து விட்டால் அதற்கு ரொம்ப குறைவு வாய்ப்புகள். அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சமாவது கர்மயோகமாக நம்முடைய செயல்களை சமதானத்தின் மூலமாக அந்த பக்குவத்தை பெற வேண்டும். நமக்கு மனப்பக்குவத்தை தருவது கர்மயோகம் தான். நல்லா ஞாபகம். ஞானமானது நமக்கு பக்குவத்தை தருமா என்றால் அப்படி இல்லை. கர்மயோகம்தான், செயல்கள் தான் நம்மை பக்குவப்படுத்தும், மன தூய்மையை தரும். மன ஒருமுகப்பாட்டுக்கு உபாசனையும் மன தூய்மைக்கு கர்மயோகமும் செய்து பிறகு குருவின் இடத்துல கேட்க சாஸ்திர ஞானம், ஞானத்தினால் மோட்சம். இதுதான் முறை. கர்மயோகம், பக்தி யோகம், உபாசனைகள் முதலீடு செய்து மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உணர்வுகளை எமோஷன்ஸில் ஒழுங்குபடுத்தி கொண்டு குருவிடத்தில் முறையாக சாஸ்திரத்தை கேட்டு ஞானத்தினால் மோட்சம். மோட்சத்துக்கு பிற்பாடு என்னன்னு கேட்கக்கூடாது, கேட்க மாட்டோம். ஆமாம். இனி அடுத்த ஸ்லோகம். ஒருவனுக்கு இந்த ஞானம் மனதில் வந்து விட்டால் எப்படியெல்லாம் இந்த ஞானமானது அவன் மனதில் சென்று பரிபாகத்தை அடைந்து மோட்சத்தை கொடுக்கின்றது என்று சொல்லப் போகின்றார். உணவு உண்ட பிறகு எப்படி வயிற்றுக்குள்ளே சென்ற உடனே எப்படி ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலை இயங்குகிறது. ஆமாம், அவ்வளோ வேலை நடந்து அனைத்தையும் ஜீரணம் பண்ணி எந்தெந்த உணவு பகுதி எந்தெந்த பகுதிக்கு செல்ல வேண்டுமோ அவ்வளவு என்ன பண்ணுறது, கொண்டு சென்று விடுகின்றது. பாருங்களேன், வெளியில் இருக்கிற மிஷினாவது 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் ஆனால் மக்கர் ஆகிடுது. ஆனால் அந்த வயிறு என்ற மிஷின் இருக்கு, பிறந்தது முதல் என்ன கடைசி வரைக்கும் என்ன போட்டால் அரைச்சி தள்ளிடுது. பாருங்க, சின்ன குழந்தையா இருக்கும்போது பிறந்தோம், பிறந்த உடனே அந்த சக்கரை தண்ணி வச்ச உடனே நாக்கில் அந்த குழந்தைக்கு அதுக்கு முன்னே என்ன தெரிஞ்சு சப்பு கொட்டி அது என்ன பண்ணுது, சாப்பிடுது. அப்புறம் அம்மாவுடைய பாலை குடித்து வளருது. அப்புறம் நாமும் சாப்பிட்ற உணவு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நாம் 70 வயசு 80 வயசு ஆனாலும் இவ்வளோ வயசு வரைக்கும் நாம் சாப்பிட்டுட்டோம். இனி சாப்பிட வேணாம் நினைக்க தோணுதா? சாப்பிட்டுக்கிட்டே தானே இருக்கிறோம். சாப்பாடு வேணும். 1 நாள் உணவை ஒழி என்றாய் ஒழியாய், 2 நாள் உணவை 7 என்றாய் ஏழாய், இடும்பை கூர் என் வயிறு உன்னோடு வாழ்தல் அரிதுன்னு சொல்லி சும்மா கஷ்டம்னு சொன்னாங்க. வயிறு என்றைக்குன்னா ஒரு நாளைக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கேன், வேண்டான்னு சொன்னதே இல்லை. ஆக எப்படி நாம் சாப்பிட்ட உணவு நம்முடைய வயிற்றில் சென்று ஜீர்ணித்து உடல் மயம் ஆகி விடுகின்றதோ, அன்னமய கோஷம் அன்ன ரச மயம் ஆகின்றதோ, அப்படி குரு சாஸ்திரத்துக்குள் புத்தி சென்று விட்டால், புத்திக்குள் ஞானம் சென்று விட்டால் என்ன எல்லாம் நடக்கின்றது பகவான் பேச போகின்ற அடுத்த ஸ்லோகத்தில். மோட்சம் என்பதை கொடுக்கின்றது என்பதை எல்லாம் பேசுவார். 17வது ஸ்லோகம். தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ கச்சந்த்ய புனராவிருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ கச்சந்த்ய புனராவிருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. இந்த ஸ்லோகத்தில் 2 முக்கியமான விஷயங்களை பகவான் பேசுகின்றார். ஒன்று, மனதில் வருகின்ற பரிபாகம். ஞானமானது மனதில் வந்த உடனே மனதில் வரக்கூடிய பக்குவங்கள், மாற்றங்கள், அந்த பரிபாகத்தை அடைந்து அந்த பலனை நமக்கு அது தருகின்றது என்று ஒரு முதல் படியை பேசுகின்றார். ஞானம் நம்முடைய மனதில் ஏற்பட்டவுடன் மனதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது, என்னென்ன மாற்றங்கள். 2வது, விதேக முக்தி என்ற பலன் பேசப்படுகின்றது.
ஞானம் பரிபாகத்தை அடைந்து விதேக முக்தியை தருகின்றது என்பது இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூற வருகின்ற கருத்து. இங்கே ஒரு கேள்வி, ஞானத்தில் பரிபாகம் மாற்றங்கள் இருக்குமா? அது ஒரு கேள்வி. ஞானம் மேலும் மேலும் பக்குவப்படுமா? ஞானத்தில் வளர்ச்சி இருக்குமா? ஒன்று புரிஞ்சா புரிஞ்சது, புரியலைன்னா புரியலை, இதுதான் இருக்க வேண்டும். அறிவு வளர்ச்சி அடைகின்றதா இல்லையா? அறிபவனில் மாற்றம் வருகின்றதா? இது ஒரு விலை. அறிவில் வளர்ச்சி வருகின்றதா அல்லது அந்த அறிவை பெற்ற அறிபவன் இருக்கான அவனுள் மாற்றம் வருகின்றதா இந்த அறிவினால்? ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, நாம் அறிந்த அறிவில் சரியாம நாம் புரிந்து கொள்ளாதிருக்கும் பட்சத்தில் அதற்கு சில தடைகள் இருக்குமாயின் அந்த அறிவு நமக்கு பயன்படாமல் வேண்டுமானால் இருக்கலாம். புரிதலிலே சில விதமான சிரமங்கள் தெளிவில்லாமல் இருக்கலாம். நிறைய நேரம் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சிருப்போம், சரியாக புரிந்தும் இருக்க மாட்டோம். அது வேணா இருக்கலாம் நம்ம இடத்துல. அந்த தடைகள் நீங்க அல்லது நீங்கிய பின் என்ன ஆகும்? அதுதான் தடைகள். நாம் பெற்ற அறிவில் நமக்கு புரிதல் ஏற்படுவதற்கு என்னென்ன தடைகள் இருக்கும், அந்த தடைகள் நீங்கினால் அப்பொழுது என்ன ஆகும்? இன்னும் நல்லா தெளிவாக புரிதல் நிகழும். தடைகள் நீங்கியது என்று சொல்வதற்கு பதிலாக ஞானத்திற்கு பரிபாகம் வந்து விட்டது என்று நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். பரிபாகம், ஞானத்தில் பரிபாகம். அல்லது நமக்கு தகுதியானது அதிகமாக அதிகமாக ஞான பலன் அதிகமாகி வருகின்றது என்று வேணுமானால் சொல்லலாம். நிறைய நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, சுவாமி முந்தைய உங்கள் கிளாஸை கேட்டேன், இப்போ உங்கள் கிளாஸை கேட்குறேன். முந்தையோட இப்போ ரொம்ப நல்லா புரியுறதுன்னா என்ன அர்த்தம்? முந்தைய அவர் அதே தான் சொன்னார், இதே தத்துவமசி மகா வாக்கியத்தை தான் சொல்லுவார், அதே வாக்கியத்தை தான் இப்போன்னு சொல்லுவார். முதல் கேட்கும்போது தத்துவமசி என்ற வாக்கியம் ஏதோ ஒரு சொல்ல நமக்கு வரும். பிறகு சாஸ்திர விஷயங்கள் நன்கு புரிய புரிய எப்படி புரியன்னு சொன்னால் நமக்கு தகுதியானது அதிகமாக ஆக இந்த ஃபோக்கஸ்டு மைண்டு, அப்புறம் விவேக சக்தி அதிகமாக, வைராகியம் இன்னும் கூடுதலாக ஆக, சமமாதி சட்க சம்பத்தி கூடுதலாக ஆக, முமுட்சுத்துவம் இன்னும் தீவிரமாகும் பொழுது இந்த சாஸ்திர வார்த்தைகள் நம்முள்ளே நன்கு தெளிவான ஒரு தெளிவை உருவாக்கி கொண்டு வரும். ஆகவே சாதன சொற்கை சம்பத்தியானது அதிகரிக்க அதிகரிக்க இந்த புரிதல் என்பதிலும் மாற்றம் ஏற்படும். அதனால தான் நம்ம சொல்லுவோம், முந்தைய அப்படியே தான் சொன்னார் சாஸ்திரம், இதுக்கு முன்னே அதே வார்த்தை தான் சொன்னது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே படித்த அதே வாக்கியங்களை எடுத்து நாம் இப்போ படித்தோம்னா அந்த வார்த்தையினால் கிடைக்கக்கூடிய தெளிவு, கிளாரிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் அந்த வார்த்தைகள் மட்டும் இல்லை, அந்த வார்த்தைகளை வாங்கி புரிந்து கொள்கிற நம் மனதில் ஏற்பட்ட பரிபாகம், பக்குவம், தகுதியினுடைய கூடுதல். அது நல்லா தெரியும். முந்திலாம் அதே தாங்க சாமி சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனால் எனக்கு இப்போதான் இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியாக இருக்குது, நல்லா புரிகிறதுன்னா அதான் சொல்லும். முதல் சிரவணம் தகுதி இல்லாதிருப்பவருக்கு தகுதியை கொடுக்கும். அதே பாடத்தை இரண்டாவது நாம் கேட்கும் சிரவணமானது நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அதனால தான் என்ன பண்ணுவோம், முடிந்தவர்களை கேட்டுக்கிட்டே இரு, அதில் குறை வைத்து விடாது. முன்பும் புரிந்தது, இப்போ ரொம்ப இன்னும் நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி ஆக புரிகின்ற நம்மிடத்தில் இருந்த குறை நீங்கிய பிற்பாடு முழு புரிதல் நிகழ்ந்துள்ளது. அதுதான் இங்க உண்மை. ஆக சென்ற ஸ்லோகத்தில் ஞானத்தை அடைகின்றான்னு சொல்லி சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் அந்த ஞானம் எப்படிப்பட்டது, அது எத்தனை படிகளை கொண்டது, எத்தனை படிகளை தாண்டி விதேக முக்தியை கொடுக்க வேண்டும் என்று ரொம்ப அழகா சொல்லுகின்றார். ஆக உண்மையில் ஞானத்தில் பரிபாகம் மாற்றம் ஏற்படவில்லை, ஞானத்துக்கான தடைகள் நீங்க ஞானத்துக்கான பலன் நம்மிடத்தில் தெரிகின்றது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுது சந்திரன் வரும். அப்போ சூரிய வெளிச்சத்தில் சந்திரனுடைய வெளிச்சம் சரியா தெரியாது. இரவு ஆக 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 சந்திரனுடைய வெளிச்சம் இன்னும் பிரகாசமா இருக்கும். அப்போ இப்போ சந்திர வெளிச்சம் அதிகமாக இருக்கா, அப்போ சந்திர வெளிச்சம் குறைவா இருந்ததான்னா இல்லை, சந்திரனுடைய வெளிச்சம் அப்படியே தான் இருக்கு. சூரிய வெளிச்சத்தினால் சந்திரனுடைய வெளிச்சமானது மங்களாக தெரிந்தது, அவ்வளவுதான், குறைத்து காட்டியது, அவ்வளவே. ஆக சாஸ்திரத்திலிருந்து ஞானம் வந்த பிற்பாடு அந்த கரணத்தில் நம்முடைய மனதில் உள்ள தோஷங்கள், அழுக்குகள் இருந்தால் அது ஞான பலனை நாம் பார்க்க வைக்காமல் தடுத்துள்ளது. அந்த தோஷம் நீங்க அந்த மனதிற்குள் ஞானம் படிப்படியாக எப்படி பிரகாசிக்கின்றது, அவன் என்னென்ன படிகளை கடக்கின்றான், அதை பகவான் அழகாக இங்கு பேசுகின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல் சொல் தத் புத்தியா. அனைத்து சொற்களும் ஞானியை குறிப்பதாக உள்ளது. இந்த சொற்கள் எல்லாம்
ஞானியானவன் எப்படி இருக்கின்றான்? தத்து, தத்து என்ற வார்த்தை பிரம்மத்தை குறிப்பது. தஸ்மின் பிரம்மணி புத்திகி தத் புத்தயக, அதில் புத்தியை அறிவை வைத்தவன். ஞானிகள் என்று இங்கு பன்மையில் சொல்லி இருக்கின்றது. அதில் என்றால் எதில்? பிரம்மத்தில். புத்தயக புத்தியை அறிவை, ஏஷாம் தேஷாம் தே எவர்கள், எவர்கள் புத்தியை பிரம்மத்திடம் வைத்துள்ளார்களோ, எவர்கள் பிரம்மத்தை புரிந்து கொள்வதில் முழு புத்தியை பயன்படுத்துகின்றார்களோ, அல்லது புத்தியை முழுமையாக பிரம்மத்தை அறிவதில் பயன்படுத்தி கொண்டுள்ளவர்கள், ஷவணத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர்கள், ஆத்ம விஷயத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள். எப்படி ஒன்றா சொல்லலாம், குவாலிட்டி டைம் கொடுத்தவங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் அதே அறிவு தான் இருக்குது. ஞானிக்கும் அதே புத்தி தான். ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் இருக்கார், விஞ்ஞானி இருக்கார், அவருக்கு அதே புத்தி தான் இருக்குது. ஏழைக்கும் அதே அறிவு தான் இருக்குது. ஆனால் புத்தியை எப்படி அவர்கள் அதிகமாக பயன்படுத்துகின்றார்களோ அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கையும் சுகப்படுகின்றது, உயர்கின்றார்கள், மேலுக்கு வருகின்றார்கள். அதுதான் புத்தியை நாம் எஃப்டியில போட்டக்கூடாது, சேஃப்டி லாக்கர்ல வச்சு பூட்டிடக்கூடாது. ஆக புத்தி என்பது ஒரு பெரிய ஒரு கருவி. ஞானி எதற்கு புத்தியை பயன்படுத்துகின்றான்? தத் புத்தியா, பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்கு புத்தியை முழுமையாக பயன்படுத்துகின்றான். ஏனென்றால் இதுவரை தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி எதையெல்லாம் அறிந்திருந்தானோ அவை எல்லாம் அவனுக்கு முழுமையாக நிறைவை திருப்தியை தரல. அந்த நேரத்தை கொடுத்து அப்புறம் பார்த்தா தரல. ஆனால் ஆகவே அதை புரிந்து கொண்ட அவன் எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதற்காக தன்னுடைய புத்தியை முழுமையாக பயன்படுத்துகின்றான். இன்னொன்னு சொன்னார், இந்த புத்தியானது தேய்ந்து போகும் முன், ஞாபக சக்தி குறைந்து விடும் முன், புரிகின்ற அந்த புரிந்து கொள்கின்ற சக்தியானது உடலில் உள்ள உறுப்புகளிலிருந்து குறைந்து தேய்ந்து விடும் முன், இந்திரியங்கள் தேய்ந்து விடுவதற்கு முன்பாக, நஷ்டமாக முன்பாக அதனை பயன்படுத்தி ஞானத்தை அடைந்து விடுகின்றான், அடைந்து விட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். வயது ஆக என்ன ஆகின்றது? கண்ணு மங்குது, காது சரியா கேட்கல, ஒரு விஷயம் 4 விஷயம் கேட்டால் ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்கு, சில நேரத்தில் 4மே ஞாபகம் இல்லாத போது. ஒவ்வொரு கிளாஸும் புதுசாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஒவ்வொரு வகுப்பும் புதுசாக இருந்தால் என்ன பண்ணுறது? போன வகுப்புக்கு இந்த வகுப்பு விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்த்தா தானே அடுத்தடுத்து புரிதலுக்கு கண்டினியூட்டி நமக்கு கிடைக்கும். ஆகவே ரொம்ப அழகாக சொல்கிறார், மகா வாக்கியங்களின் துணை கொண்டு அதனை ஊன்றுகோலாக பயன்படுத்தி அதில் புத்தியை பயன்படுத்தி விசாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஞானிகள். ஷவணத்தை செய்து கொண்டிருப்பவர், ஷவணம் என்றால் கேட்டல். புத்தியை பிரம்மத்திடம் வைத்தவர்கள், சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன்னு சொல்வார். தொகையடியார்கள்ல சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியே. ததாத்மனக, அந்த பிரம்மஸ்வரூபமாகவே இருப்ப. தத் புத்தியா, அந்த விஷயத்தை பார்த்தோம். அடுத்து ததாத்மனக, அந்த பிரம்மஸ்வரூபமாக இருப்பவர்கள். சரி, நாம பிரம்மஸ்வரூபமா இல்லையா? அவங்க தான் இருக்காங்களேன்னா நாமளும் பிரம்மஸ்வரூபம் தான், ஆனால் நமக்கு தெரியல. அவர்கள் தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்கு என்பது சிலருக்கு தெரியுது, பலருக்கு தெரியல. அது போல நாமும் பிரம்மஸ்வரூபம் தான், நமக்கு தெரியல, அவர்கள் தெரிந்துள்ளார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். ஞானிக்கு நமக்கு வித்தியாசம். எல்லாவற்றிலும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூட அவர் தெரிஞ்சிருக்கிறார், எனக்கு தெரியல. தெரிஞ்சதுனால அவர் ஞானி, தெரியாதனால் நானே ஞானி இல்லை. அவ்வளவுதான் அஞ்ஞானி. தத்து என்றால் அந்த என்ற சொல் பிரம்மத்தை குறிக்கின்றது. பிரம்ம என்பது புரிந்து கொள்ளும் விஷயம் என்ற பேதமும் இல்லாமல், அந்த பேதத்தை நீக்கி புரிந்து கொள்பவர்கள், பேதத்தை நீக்கியவர்கள், அபேதமாக இருப்பவர்கள். ரொம்ப அழகான விளக்கம் இது. ஆமா, நான் புரிந்து கொள்பவன், அந்த பிரம்மம் புரிந்து கொள்ளப்படும் பொருள் என்ற பேதமும் இன்றி, நான் வேறு அது வேறு என்று இல்லாமல், நீ வேறு நான் வேறு என்ற பேதம் இல்லாமல், பேதத்தை நீக்கி ஒன்றாகவே புரிந்து கொண்டவர்கள். கிரகிதா, கிராகியம், ஞாதா, நியாயம் என்ற பேதத்தை நீக்கியவர்கள். அதான் இங்க ரொம்ப புத்தியை பயன்படுத்தும் பொழுது பிரம்மத்தை புரிந்து கொள்ள பயன்படுத்துகின்றோம். அந்த பிரம்மம் நான் என்று புரிந்த பிற்பாடு அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற பேதத்தை நீக்கி ஞான நேயங்கள் அற்றவர்க்கு அரா நட்புடை கலப்பே. தாய்மலர் பேசுவார். ஆமா, புரிபவன் வேறு, புரிந்த அந்த பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டையும் ஒன்றாக, நானும் அதுவும் வேறு வேறு இல்லை. அறிபவன் அறியப்படும் பொருள் அறியப்பட்ட பொருள் என்ற பேதத்தை நீக்கி அறிபவனுடைய சொரூபமாகவே அறிவாகவே இருப்பது. இப்ப பாருங்களேன், அறியப்படும் பொருள் இருக்கிற வரைக்கும் அறிபவன் இருக்கு. அப்போ அறியப்படும் பொருள் அறிபவன் அறியப்படும் பொருள் இருந்தா அப்போ அறியப்படும் பொருள் அறிபவனுக்கு வேறாகத்தானே இருக்கும்.
ஒரு பொருள் இருக்கு, இந்த கிளிப் இருக்கு, என்னால் அறியப்படுகின்றது. அப்போ அந்த பொருள் வேறு, அறிபவனாக நான் வேறு. எதுவரையிலும் அறிபவன் அறியப்படும் பொருள் இருக்கும், அறியப்படும் பொருள் இருக்க வரைக்கும் அறிபவனுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கும். அங்கே அறியப்படும் பொருள் இல்லைன்னு வச்சுக்கோமே, அங்கே அறிபவன் என்னவா இருப்பான்? அறிபவனுக்கு ஸ்டேட்டஸ் இல்லை. ஆனால் அதுக்காக அவன் இல்லாதவனா? அங்கே என்ன இருக்கும்? அறிபவன் என்று இல்லை என்றாலும் கூட அங்கே என்ன இருக்கும்? அறிவு இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நான் யார்? அந்த அறிவு சொரூபம். அறிபவன் கூட இல்லை, அறிவாகவே இருப்பான். அந்த அறிவு என்பது தான் ஞானம், ஞானம் தான் பிரம்மம். ஆக அறிபவன் அறியப்படும் பொருள், அறியப்படும் பொருள் இருக்கின்ற வரை அறிபவன் இருப்பான். அறியப்படும் பொருள் வேறாக, எனக்கு வேறாக இல்லை என்றால் அங்கே அறிபவனுக்கும் வேலை இல்லை. அங்கே என்ன இருக்கு? நான் மட்டும் இருக்கிறேன். அறிவாக என்னவா இருக்கேன்? அறிவாக இருக்கேன். அறிபவனாக கூட இல்லை, அறிவாக மட்டுமே இருக்கின்றேன். இந்த பேதத்தை புரிஞ்சுக்கணும். அறியப்படும் பொருள் அறிபவன், அறியப்படும் பொருள் இருக்க வரைக்கும் அறிபவன் ஸ்டேட்டஸ் இருக்கு. அங்கே அறியப்படும் வஸ்து எனக்கு அந்நியமாக இல்லைன்னா அங்கே அறிபவனும் இல்லை. அறிபவனும் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அங்கே நான் இருக்கேன். என்ன நான் என்பது என்னவா இருக்கு? அறிவாக இருக்கு. அறிவா இருந்திடும் ஞான ஒளி காட்டியே அமிர்த பிரவாக சித்தி அருளினை தாய்மன்னர் சொல்றேன். அங்கே அறிவு மட்டும் இருக்கு, அந்த அறிவாக நானே இருக்கின்றேன். அதுதான் என்ற சொரூபம், அதுதான் பிரம்மம். பிரம்மம் மட்டுமே இருக்கு. அறிபவன் அறியப்படும் பொருள் அது இல்லை. ஞாதுரு ஞான நேயங்கள் அற்றவர் கரா நட்புடை கலப்பே எனக்கு வந்து வந்து ஓங்கும் மார்க்கமே. ரொம்ப அழகா சொல்லுவார். ஆக கிரகிதா கிராகியம் ஞாதா நேயம் என்ற பேதத்தை நீக்கியவர்கள். முதலில் புத்தியை பயன்படுத்தும் பொழுது பிரம்மத்தை புரிந்து கொள்ள பயன்படுத்துவோம். அந்த பிரம்மம் நான் என்று புரிந்த பிற்பாடு அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற பேதத்தை நீக்கி தன்னை அறியப்படும் பொருளாகவே அவர்கள் தன்னை வைத்திருப்பார்கள். அதுதான் சொல்றார் ததாத்மனாக. ரொம்ப அழகான ஒரு சொல். முதலில் புத்தியை பயன்படுத்தி ஸ்ரவணத்தில் பிரம்மத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றோம். அறியாமை சென்று அறிவு வந்து விட்டது. நான் ஆத்மால் அந்த பிரம்மம் என்ற அறிவு வந்து விட்டது. அப்படி அந்த அறிவு வந்து நமக்கு அந்த புரிதல் ஏற்பட்ட பிறகு, புரிந்து கொண்ட பிறகு, புரிந்து கொண்ட பொழுது எப்படிப்பட்ட ஞானம் வந்தது? அகம் பிரம்ம அஸ்மி. குருநாதர் தத்துவமசின்னு சொல்லிட்டார். அது உபதேச மகா வாக்கியம். குருநாதர் நீ அதுவாக இருக்கிறாய் என்று சொன்ன பிற்பாடு அப்புறம் கேட்கிறார், நீ எதுவாக இருக்கிறாய் சொல்லி சொன்னா நாம திருப்பி என்ன சொல்லக்கூடாது? தத்துவமசி சொல்லக்கூடாது. நான் எதுவாக இருக்கின்றேன்? அகம் பிரம்ம அஸ்மி. நான் அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன். இருந்தேன், இருப்பேன் இல்லை, பாஸ்டோ அல்லது ஃபியூச்சரோ இல்லை. என்னன்னா நான் அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன். இருந்தேன்னு சொல்லி சொன்னா இப்ப இல்லைன்னு அர்த்தமாயிடும். இருப்பேன்னா இப்ப இல்லைன்னு ஆயிடும். நான் அந்த பிரம்மமாகவே, அதனால்தான் என்றும் உள்ள இயற்கையாகி ஒரு வார்த்தை பயன்படு, என்றும் இருப்போம், நித்தியம். ஆக அகம் பிரம்மாஸ்மி இது அனுபூதி மகா வாக்கியம்னா நாம புரிந்து கொண்ட மகா வாக்கிய கருத்து என்ன? என்னை என்னவாக குருநாதர் எனக்கு உபதேசித்தாரோ அதுவாகவே நான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற வார்த்தை அகம் பிரம்ம அஸ்மி. அதுக்கு முன்ன பிரம்ம அஸ்தி என்ற அறிவு இருந்தது. இப்போ பிரம்ம அஸ்மி, அந்த பிரம்மமாக நானே இருக்கிறேன். இந்த வார்த்தை புரிந்த பிறகு, புரிந்து கொள்ளும் பொழுது அந்த பிரம்மமே புரிந்து கொள்ளும் பொருளாக, வஸ்துவாக, அல்லது அந்த பிரம்மமே நானாக இருக்கிறேன் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அப்பொழுது அவர்கள் எப்படி மாறிவிட்டார்கள்? அவர்கள் அந்த சொரூபமாகவே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். அடுத்து எப்போ இந்த புத்தியை பயன்படுத்தி கொண்டே இருந்தால் மட்டும் போதாது, சமைத்து கொண்டே இருந்து எப்போதான் சாப்பிட்றது? அந்த புத்தியை பயன்படுத்தி பிறகு அந்த விஷயத்திலே இருக்க வைக்க பழக வேண்டும். ஆண்டான் உரைத்தபடியே சற்று அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சே. அந்த அறிவிலேயே இருக்கணும். அருளாலே எவையும் பார் என்றான், அத்த அறியாதை சுட்டி என் அருளாலை பார்த்தேன், இருளான பொருள் கண்டதெல்லாம் கண்ட என்னையும் கண்டிலேன், என்னை எடி தோழின்னு சொல்றது போல இல்லாமல் நான் அந்த அறிவிலேயே இருந்து கொள்வது, இருந்து பழகுவது, இருந்து பழகணும். அந்த புத்தியை பயன்படுத்திய பிறகு அந்த விஷயத்திலே இருக்க வைக்க பழகணும். அதுதான் கஷ்டம். அந்த விஷயத்தில் இருக்க வைக்க பழகுவதற்கு பெயர் தான் என்ன? நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்பது ஜபம் இல்லை, மந்திரம்தான் ஜபம். நிதித்தியாசனத்தில் நாம் எந்த அறிவை பெற்றோமோ, நான் என்றும் உள்ளவன், நான் மாறாதவன், நான் மறையாதவன், நான் இரவாதவன்,
நான் பிறவாதவன், நான் எங்கும் உள்ளவன், ஆனந்த வடிவினன். இந்த ஆத்ம லட்சணங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், நிறைய உபநிஷதங்கள் ஆத்மா லட்சணங்கள் சொல்லியிருக்கு. பகவானை 2வது அத்தியாயத்தில் 12, 13வது ஸ்லோகங்கள் முதல் 25வது ஸ்லோகம் வரை 13, 14 ஆத்ம லட்சணங்களை சொல்லியிருக்கார். கைவல்ய ஞானத்திலே 2 பாடல்களில் ஒரு 27, 25 நேர்முகமாகவும் எதிர்முகமாகவும் ஆத்ம லட்சணங்களை அழகாக சொல்லியிருக்கார். சந்தேகம் தெளிதல் படலத்தில் அந்த ஆத்மாவோட லட்சணங்கள் எல்லாம் மனதில் கொண்டு வந்து அந்த லட்சணங்களை மனதில் நினைக்கணும். லட்சணம்னா ஆமாம் லட்சணம் தெரியும் போன்றோம், அது இல்லை, அந்த அர்த்தத்தில் இல்லை. நான் என்னவாக இருக்கின்றோன்னு அதை பல கோணங்களில் நமக்கு சொல்லி புரிய வைப்பதற்கு நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கு. அந்த வார்த்தையோட அர்த்தத்தை எல்லாம் மனதில் வாங்கி கொண்டு அந்த அர்த்தத்தை சிந்தித்து கொண்டு அமர்ந்திருப்பது. எதுவரை சிந்திப்பது என்றால் அந்த அர்த்தங்கள் நம்முடைய மனசில் சென்று தங்கும் வரை. அதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம் அல்லது ஆட்டோ சஜஷன் சொல்கிறோம் பாருங்க. அதுதான் ஒரு சாதகன் சாஸ்திரங்களை முறையாக படித்து நிறைவு செய்த பிறகு, தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்ட பிறகு, புரிந்து கொள்வது கூட சுலபமாக இருக்கும். அந்த அறிவில் நிற்கிறது தான் பெரிய கடினமாக இருக்கும். ஏனென்றால் பழைய வாசனைகள் வந்து நம்மை மீண்டும் மீண்டும் அந்த அறிவில் நிற்க விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே அந்த இடத்துல ஆத்ம லட்சணங்களை நினைத்து மனதில் அதையே உருட்டி கொண்டிருப்பது, அதிலேயே இருந்து கொண்டிருப்பது. அதுக்கு பேர் தான், அந்த சாதனத்துக்கு பேர் தான் நிதித்தியாசம்னு சொல்கிறோம். அப்படி அந்த அறிவிலே இருப்பது அதுவாக இருப்பார்கள். மனதை அனாத்மாவிலிருந்து எடுத்து ஆத்மாவில் வைத்திருப்பார்கள் என்று பொருள். ஏன் இந்த விசாரம் என்றால், புத்தியில் விசாரம் செய்து மனதில் வேறு ஏதோதோ நினைத்திருந்தால் என்ன பிரயோஜனம் சொல்றார். புத்தியில் அறிவு வந்தாச்சு, ஆனால் மனது என்ன பண்ணுறதுன்னா அது வேற எதோ நினச்சிக்கிட்டு இருக்கு. நிறைய நேரம் அப்படி தான் ஆகுது. எல்லோருமே புத்தியில் வாழ்வதில்லை, மனதில் தான் வாழ்வு. மனதில் தான் வாழ்வு. மனம் உடலில் அபிமானத்தோடு, உலகத்தில் அபிமானத்தோடு, உறவுகளில் அபிமானத்தோடு, விஷயங்களில் விவகாரங்கள் அபிமானத்தோடு இருக்கின்றது. புத்தி மகா வாக்கியத்தை விசாரம் செய்து புரிந்து கொண்டுள்ளது. ஆக மனம் வேறு புத்தி வேறாக இருந்து கொண்டில்லாமல், இதுதான் முக்கியம், மனம் வேறு புத்தி வேறு என்று இல்லாமல் புத்தியில் உள்ள இந்த ஆத்ம தத்துவ ஞானத்தை மனதிற்கு கொண்டு வந்து இருக்க வைப்பது, ஸ்திரப்படுத்துவது. அதுதான் நம்ம பார்த்தோம். இங்கே கைவல்ய நவநீத மகா நாட்டில் கூட அன்னைக்கு நம்ம பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் அற்புதமாக நிறைய பேர் நல்லா புரிந்தவர்களாக வந்திருந்தார். ஆத்மாவில் எந்த விவகாரமும் இல்லை, ஆத்மாவில் மாற்றத்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மா என்றும் மாறாத ஒரு வஸ்து. ஆத்மாவில் செய்யறது ஒன்றுமே இல்லை. ஆத்மாவை பற்றி புரிந்து கொண்ட மனதில் தான் நிறைய விஷயங்களை சரிப்படுத்த வேண்டியதார். ஆமாம், ஆத்மாவில் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அதுதான் என்றும் உள்ள நித்தியமான மாறாததாக, எப்போ முழுமையாக நிரம்பியதாக, பூர்ணமாக இருந்து அந்த பூர்ணத்தில் ஒரு மாற்றத்துக்கு இடமே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதை நானாக புரிந்து கொள்ளுகின்ற மனதில் தான் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது. ஏனென்றால் மறுபடியும் பழைய விஷயத்தையே போயிடும். தன்னை உடலாக, மனதாக, உலகமாக, பொருள்களாக, உறவுகளாக, என்னென்னோ நினைச்சதோ உணர்வுகளாக, அந்த உணர்வுகளை சிக்கி கொண்டு அவஸ்தைப்பட்டு இருக்க மனதில் தான் இந்த அறிவை கொண்டு வந்து நிறுத்தி அதில் தான் பழகி மனசில் தான் ஸ்திரப்படணும். மனதில் தான் நிறைய வேலை இருக்குது, ஆத்மாவில் ஒரு வேலையும் இல்லை. சேஞ்ச்லெஸ் ஆத்மா, சேஞ்ச்லெஸ், மாறாதது, மறையாதது, இரவாதது, பிறவாதது, என்றும் உள்ளது, எங்கும் உள்ளது, அதில் மாற்றமே இல்லை. அந்த மாற்றமில்லாத ஆத்மாவாக புத்தியில் அறிவு வந்துவிட்டது. ஆனால் மனசு பழைய விஷயங்களே அஜ்ஞானத்தில் இருக்கும்போது என்னென்னலாம் நினைச்சதை தானாக அதிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ புத்தியில் உள்ள அறிவை மனதிற்கு கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அந்த வேலைக்கு பேர் தான் நிதித்தியாசம். பாலை நல்லா காய்ச்சி அளவான சூடில் ஒரு உர விடணும். அதை உர விட்ட பிற்பாடு அது தயிராவது என்ன பண்ணணும், ஒன்றையும் பண்ண வேண்டாம், அது அப்படியே தயிராக்கி கெட்டியாக்கி கொடுக்கும். அதுபோல் இந்த புத்தியில் உள்ள இந்த ஆத்ம ஞானத்தை மனதிற்கு கொண்டு வந்து சேர்க்கணும். சொல் வேறு செயல் வேறாக இல்லாமல் புத்தியில் விசாரம் செய்த விஷயத்திலே மனதை வைத்தவர்கள் மனநசீலர்கள். இது ஒரு முக்கியமான ஒரு படி, 2வது படி. ஆமாம், சிரவணத்தில், விசாரத்தில் இல்லையா, உணர்வு அளவிலும் அறிவு அளவிலும் நமக்கு புரிந்த அந்த விஷயத்தை மனது அளவில் கொண்டு சென்று நிற்க வைப்பது, இது மனனம். அதனால தான் அவர்களை மனநசீலர். முனிவன் என்ற என்ன தெரியுங்களா அர்த்தம்? சும்மா தாடி முடி வச்சுட்டு அப்படி இருப்பவன், அல்லது முனிவன் சொல்லி சொன்னால் பிடி சாபம் கொடுப்போம், அப்படி தானே பழகிருக்கோம் சினிமாவெல்லாம். முனிவர் சொல்லி சொன்னால் சாபம் கொடுப்போர் அப்படி அர்த்தம். அப்படி இல்லை, மனநசீலன், நன்கு ஆழ்ந்து சிந்தித்து அமர்ந்திருப்பவன். எதை சிந்தித்து அமர்ந்திருப்பவன்? தன்னை பற்றி அறிவிலேயே இருப்பதற்காக முயற்சி செய்பவன், மனநத்தை செய்பவன்.
சந்தேகங்களை நீக்கி கொண்டிருப்போம்னு சொல்லி அர்த்தம். மௌனாத் முனிகி மனநாத் முனிகி அப்படி சொல்லி முனிவர்களுக்கு, முனிவன்ற வார்த்தைக்கு 2 லட்சணம் இருக்கு. இங்க மனநசீலக ததாத்மனக, மனதை அனாத்மாவிலிருந்து எடுத்து ஆத்மாவில் வைத்தவர்கள், பிரம்மஸ்வரூபமாக தன்னை பிரம்மமாக புரிந்து கொண்டவர்கள், அறிபவன் அறியப்படும் பொருள் என்னும் பேதத்தை நீக்கியவர்கள், அறிபவனாக தன்னையே அறிவாகவே புரிந்து கொண்டவர்கள். சொன்ன பாருங்க, அறிபவனுக்கு அறியப்படும் பொருள் இருக்கிறது, அறிபவனுக்கு இருப்பான். அங்கு அறியப்படும் பொருள் தனக்கு வேறாக இல்லை என்னும் பொழுது அங்கு அறிபவனுக்கு வேலை இல்லை, அறிபவன் இல்லை. அறிபவன் இல்லைன்னா யார் இருப்பான்? அறிவாகவே இருப்பவன். அது ஆயும் அறிவாகி உன்னை யார் அறிவார், யானோ அறிவேன்னு சொல்லி கேட்பார் தாய்மணத்தில். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அமைதியாக அமர்ந்து இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா யோசித்து மனசுக்குள்ள கொண்டு போகும். அறிபவனாக தன்னையே அறிவாக புரிந்து கொண்டவர்கள், அறிபவன் நான் இல்லை, அறிவே நான். தன்னை அனாத்மாவாக புரிந்த புத்தியில் தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டு பிறகு மனனத்தையும் செய்து ஆத்மாவிலேயே புரிந்த விஷயத்திலே வைத்தவர்கள், அத்துவித அனுபவத்தை அனந்தமர இன்னும் என்னும் அறியோமின் நித்தியத்தை நிராமயத்தை தன்னருளால் நினைவுக்குள்ளே வைத்து வைத்து பார்ப்பவரை தானாக என்னால் வளர்த்து காக்கும் தன்மயமம் ஆனந்த தெய்வம் தன்னை. தாய்மணர் வழத்தில் ரொம்ப அழகா சொல்ற, தன்மயமம் தன்னருளால் நினைவுக்குள்ளே வைத்து வைத்து பார்ப்பவரை, என்ன நான் அந்த ஆனந்த ஆத்மா என்ற ஆத்ம லட்சணங்களை மனதில் கொண்டு வந்து வைத்து வைத்து பார்ப்பவரை தானாக என்னால் வளர்த்து காக்கும், அந்த அறிவிலே இருக்க வைக்கும். எப்படிப்பட்டது என்றால் தன்மயமாம் ஆனந்த தெய்வம். ரொம்ப அழகான வார்த்தை. அது என்மயமாக நானாக இருக்கின்ற அந்த ஆனந்த தத்துவத்தை, நான் ஆனந்த வடிவனன் தான் ஆத்மான்னு சொல்லி நினைச்சேன். தன்னருளால் நினைவுக்குள்ளே வைத்து வைத்து பார்த்தவர்கள், தத் புத்தயக பிரம்மத்திலே புத்தியை பயன்படுத்தியவர்கள், ததாத்மானக தன்னை பிரம்மமாக அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், அதுவாக இருப்பவர்கள், பூர்ண ரூபமாகவே தன்னை உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள். அடுத்து 3வதாக ஒரு நிலை சொல்றார் பாருங்க, தன்னிஷ்டா. தன்னிஷ்டா என்றால் ஞான நிஷ்டா. ஞானஸ்ய நைச்சல்யம், நிச்சலமாக இருக்கும் தன்மை. நம்ம சுவாமிஜி அவங்க நிறைய தடவை சொல்லுவாங்க, சில பேருக்கு எழுதியும் கொடுத்துருக்காங்க, ஞான நிஷ்டோ பவ, ஞானத்தில் நிலை பெற்றவராக இருங்கள் அப்படி ஒரு வார்த்தை எழுதி கொடுத்தது. ஞானத்தில் நிலை பெற்றவராக இருங்கள், நிச்சலமாக இருக்கின்ற தன்மை. ஆமாம், ஞான நிஷ்டா, பிரம்ம நிஷ்டா. ஆமாம், நிதித்தியாசனத்தின் மூலமாக ஞான நிஷ்டா, பிரம்ம நிஷ்டா, பிரம்மத்தில் இருக்கின்ற தன்மை, ஞானத்தில் உறுதியை அடைந்தவர்கள், ஞானத்தில் நிலை பெற்றவர்கள். என்ன ஒன்றா சொல்லலாம், எந்த விதமான துக்கமும் துயரமும் சலனமும் வராத பொழுது ஞான நிஷ்டனாக இருப்போம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படின்னா, எந்த ப்ராப்ளம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னோம், நாம் நினச்சிருப்போம் நமக்கு ரொம்ப ஞானம் வந்துடுது, நம்ம ஞானத்தில் நிஷ்டையாக இருக்கோம், நான் ஆத்மாவாக நான் பிரம்மமாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் எதுனா ப்ராப்ளம் வந்தால் தான் தெரியும் இந்த ஞானத்தின தார்டியம், அப்போ தான் தெரியும். சொல்லுவாங்க, இந்த வீட்டில் ஒருத்தர் கிளி வளர்த்தாராம், எப்போ யார் வந்தாலும் வாங்க 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 ராமா 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 சொல்லுமா. அப்படி சொல்லிட்டு இருந்த கிளி ஒரு நாள் திடீர்னு கீ கீன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சான். எப்படின்னா, ஒரு பூனை வந்தவொடனே கீ கீன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சான். எதுவும் இல்லாத போது ராமா ராமா சொல்லும், பூனை வந்து தன்னை பிடிக்கும் போதுன்னா கீ கீன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சு. அது போல் நான் ரொம்ப ஞானத்தில் இலை போயிட்டுருக்கேன், நான் பெரிய ஆளாக்கும், நான் பெரிய ஞானி ஆக்கும், நான் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய சாஸ்திரம் தெரியும், எனக்கு நிறைய பகவத்கீதை தெரியும், நிறைய உபநிஷதங்கள் பிரம்மசூத்திரங்கள்லாம் நான் நிறைய கரைச்சி குடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் எதுவரை ப்ராப்ளம் வராத வரை, ப்ராப்ளம் வந்த பிற்பாடு தான் நமக்கு ஆஹா. தாய்மன்னர் அழகாக சொல்லுவார், பாசம் போய் நின்றவர் போல் பாராட்டி ஆனாலும் நான் மோசம் போனேன், இது முறையோ பராபரம்னு சொல்லுவார். நான் ரொம்ப இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு நினச்சேன், கடைசியில் பிரச்சனை வரும்போது தான் பார்த்தேன் எது பலமாக இருந்தது. ஞானம் பலமாக இருந்ததா, ஞானத்துக்கு தடைகளாக இருக்க விட மற்ற விவகாரம் பலமாக இருந்தால் பார்த்தா நான் மோசம் போயிட்டேன் சுவாமி. இல்லை, நான் அப்படி இல்லைன்றது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. அழகாக சொல்கிறேன், அவரே சொல்கிறேன், எனக்கு பாசப்பந்து எதுவும் இல்லைன்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் தான் தெரிஞ்சது எங்கேயோ ஒரு மூலையில் அதுதான் பலமாக இருந்தது, என்னை கீழே தள்ளிடுச்சுன்னு சொல்கிறேன். விழுந்துட்டேன் என்பது எப்போ தெரியுதுன்னா விழுந்த பிற்பாடு தான் தெரிஞ்சது. இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக தான் இருக்கும். எந்த விதமான துக்கமும் துயரமும் வராத போது ஞான நிஷ்டனாக இருப்போம். துயரம் வரும்போது நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஞானம் நமக்கு இருக்கின்றது என்று அப்போதான் தெரிகின்றது. சொன்னார், ஒரு சன்னியாசி இமயமலையில் இருந்தார், நல்ல ஒரு உதாரணம். அவருக்கு ஒரு நோய் வந்துருச்சா, அதுக்கு மருந்தும் அவருக்கு தெரியும், ஆனால் மருந்தை வாங்கி கொடுக்கறது ஆள் இல்லை, வாங்கவும் முடியாது.
அந்த நோய் ரொம்ப அதிகமாக அவரை பாதித்து கொண்டிருக்கும் போது தெரிஞ்சுதான் எந்த அளவுக்கு அகம் பிரம்மாஸ்மி என்ற அறிவு எனக்கு வந்தது வரலை, எதை அதிகம் நினைச்ச எதை இந்த அகம் பிரம்மாஸ்மி நினைக்க முடியலன்னு அழகாக சொன்னார். உடல் நோய் அதிகமாக இருக்கும்போது அதனால் வந்த மன வருத்தம் துயரத்தில் பிரம்மாஸ்மியாவது இதெல்லாம் பிராக்டிக்கல் தானே. காரணம் அறிவு வேறாக இருக்கிறது, மனதில் நோய் வந்ததுன்னா மருந்து ஞாபகம் தான் வந்துதான் அவர் சொன்னார். ஞானத்தை அசைக்க பிராரப்தம் வந்துவிடும். அதுதான் முதலில் விதவிதமான சூழ்நிலையை தந்து துக்கத்தை தரும். அதற்கும் நாம் அசையவில்லை என்றால் சுகத்தை கொடுத்து என்ன பண்ணோம், முதல் துக்கத்தை கொடுத்து அசைக்க பார்க்கணும். துக்கத்தில் அசையலைன்னா சுகத்தை கொடுத்து அசைச்சிடுமா. அதான் சொல்றார். அந்த அறிவாகி சற்றும் அசையாது இருந்து கொள் அறிவாகி நெஞ்சே. தாய்மன்னர் சொல்றார், யார் யார் எனக்கென்ன போதித்தும் என்ன என் அறிவினை மயக்க வசமோ அந்தர புஷ்பமும் காணலின் நீரும் ஒரு அவசரத்து உபயோகமோ போதித்த நிலையையும் மயக்குது அபயம் நான் புக்காரு தோற்றிடாமல் பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தி என் புந்திக்குள் இந்திரஜாலம் சாதிக்குதே இதனை வெல்லவும் உபாயம் நீ தந்தருள்வது என்று புகழா. தாய்மன்னர் கேட்கிறார். துக்கம் மட்டும் இல்லை, பணம் பதவி புகழ் சுகம் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் ஒரு அசைச்சு பார்க்கும். அப்பர் சுவாமிகள் உழவார பணி செய்து கடைசி காலத்தில் அவர் உழவார பணி செய்தும் பொழுது அந்த உழவார கருவிற்கு அதை போட்டு அந்த பிள்ளெல்லாம் செதுக்கும் பொழுது அந்த இடத்துல எல்லாம் நவரத்னம் மணியும் மாணிக்கமும் எல்லா ரத்தனங்களும் எல்லாம் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதான். அப்போ தான் நினச்சாராம், சாமி என்னை இப்படியா சோதிப்பது, இதெல்லாம் பார்த்து நான் எதுனா மயங்கிடுன்னு சொல்லி நினச்சிங்களா. கடைசியில் சுகத்தை கொடுத்து பொருளை கொடுத்து கடைசியில் ஒன்று கொடுப்பார், புகழை கொடுத்து. புகழுக்கு ஆட்படாத யாருமே இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது ஒன்றுத்தில் விழுக்காட்டிடுவார். ஒரு அசையிலே ஓடும் இருநிதியும் ஒன்றாக கண்டவர்கள் நாடும் பொருளான நட்பே பராபரம் சொல்லி சொல்றார். பிறகு அதற்கு விழவில்லை என்றால் சரி இவன் இனி நம்மிடத்தில் தான் இருப்பான்னு பகவான் புரிஞ்சுக்கிட்டு அனுகிரகம் பண்ணிடுவாராம். ஆக சுகமோ துக்கமோ ஞானத்திலிருந்து விலகாமல் இருப்பதுதான் தன் நிஷ்டா, ஞான நிஷ்டா, பிரம்ம நிஷ்டா. பிரம்மத்தில் நிலை பெற்றவன். இந்த நிஷ்டை எப்படி வரும்? ஆரம்பத்தில் நித்திய அனித்திய வஸ்து பூரணமாக இருக்கணும், அனித்தியத்தில் அனித்தியத்தை பார்க்கின்ற புத்தி வரணும், பிறகு காரணக்காரிய புத்தி வரணும். இந்த போகங்களை நான் அனுபவித்தால் இதற்கேற்ற அளவிற்கு எனக்கு துக்கமும் சேர்ந்து வரும் என்கின்ற அறிவு இருக்க வேண்டும். அதெல்லாம் இருக்கணும். வைராகியத்தை பற்றிய ஒரு தெளிவு இருக்கணும். எவ்வளவு இருந்தாலும் இருக்கட்டும், எனக்கு இது போதும் என்ற ஒரு பக்குவம் நம் மனதில் இருக்க வேண்டும். அப்படிலாம் இருந்ததுன்னா, வைராகியம் இருந்ததுன்னா நிஷ்டை வரும். வைராகியத்தை நிஷ்டை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவிற்கு ஞானத்தில் நிஷ்டை வரும். ஞாபகம், அதான் ஞான நிஷ்டா, தத்துவ நிஷ்டா, பிரம்ம நிஷ்டா இதெல்லாம் கிடைக்கும். ஆக முதல்ல தத் புத்தியா நம்முடைய புத்தியை பயன்படுத்தணும். பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லோருமே முழுமையாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவை புத்தியை மூளையை பயன்படுத்துவது இல்லையா. எவ்வளவு பயன்படுத்தினா 5% மேலே யாருமே பயன்படுத்துறதில்லை என்ற அவ்வளோ அறிவு நமக்கு இருக்கான், நம்ம அதிகம் பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்றார். ஆக தத் புத்தியா என்றால் தன் நிஷ்டா. பிறகு என்ன ரொம்ப அழகா சொல்றார், 4வது ஒரு படி சொல்றார், தத் பராயணாக. அடுத்தது தத் பராயணாக. மேல விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.